காவல்துறை உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு அடிமை போல குழந்தைங்க கொத்தடிமை அதெல்லாம் விட்டுறாங்க. 70 வருஷ சாதனை என்ன பாத்தீங்கன்னா, பெரும் காவல்துறை அதிகாரிங்க வீட்டுல காவலர்கள் மொராசில் வேலைக்கு வச்சுக்கிறது, அயன் பண்றது, ஐயாக்கு மெடல் குத்தி விடுறது, அவர் ட்ரெஸ்ஸிங் பண்றது, மார்க்கெட்டுக்கு அனுப்புறது, கஞ்சா வியாபாரத்தை தடுத்து நிறுத்துறது, ஒரு நம்பரை தடுத்து நிறுத்துறது, கள்ளச்சந்தையில் மது விற்பனை தடுத்து நிறுத்துறது, எல்லா ரவுடி பசங்களையும் எதிர்த்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் தப்புன்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு சொல்ற எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ நாங்கெல்லாம் இந்த சொசைட்டில தைரியமா இருக்கோம். ஒரு போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு வந்த ஒரு ஐபிஎஸ் உங்க வீட்டுக்கு எதுக்கு 3-4 போலீஸ்காரங்க என்பதுக்கு தான் இந்த பதிவே. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு பாதுகாப்பா இல்ல, சட்டம் ஒழுங்கு காரி துப்புறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறல. இந்த டிவிக்கு ஆட்சியிலாவது இப்படிப்பட்ட அடிமை காவலர்களை மீட்டெடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, மினிஸ்டருக்கு ஒரே ஒரு வண்டி தான். ஆனா சென்னை கமிஷனருக்கு ஏன் அவ்வளவு வண்டி? சென்னை கமிஷனர் வீட்டுக்கு ஏன் அத்தனை பேர் வேலை செய்யறாங்க வீட்டுல? அப்போ அந்த காவலர்கள் ட்ரைனிங்லாம் போய் முடிச்சுட்டு மொராசில் வேலைக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் எடுத்தான் பண்ணோம். ஸ்கூல் டைம்ல கவர்மெண்ட் வாகனத்தை தனிப்பட்ட முறையில அவங்களுடைய குழந்தைங்களை எடுத்து வர்றது, மார்க்கெட்டுங்கள்ல பாக்குற உயர் அதிகாரிகளுடைய மனைவி கவர்மெண்ட் வெஹிக்கிள் எடுத்துன்னு காய்கறி வாங்கி, தாஜ் ஹோட்டலு, மேரிஸ் ஹோட்டலு, சோலா ஹோட்டலு போன்ற நட்சத்திர ஹோட்டலுக்கும் காவல்துறையுடைய வாகனங்கள் எதுக்கு உள்ள போகுது? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் சார் என்ன சார் இப்போ எங்களை மட்டுமே குற்றம் சொல்கிறீங்க, நாங்கன்னா வேலை செய்ய மாட்டோமா சொல்கிறோம், எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா சார், எங்கள் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நாங்கள் பார்க்கவே முடியல, 2 ஷிஃப்ட்டு போடுறாங்க, காவல்துறை உள்ள பற்றாக்குறை இருக்குது, அதையும் மீறி எங்களுடைய தன்மான பிரச்சனைன்றது பாதிக்குதுன்னு நான் சொன்னேன். சார் என்ன சார் பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது ஒரு திடுக்கிடும் தகவல் வந்தது. என்ன பார்த்தீங்கன்னா, காவல்துறை உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு அடிமை போல, அதாவது கொத்தடிமையெல்லாம் மீட்டுறாங்கல்ல, இப்போ குழந்தைங்க கொத்தடிமை அதெல்லாம் மீட்டுறாங்க. இந்த திராவிட காண்ட ஆட்சியில், மாடல் ஆட்சியில் 70 வருஷ சாதனை என்ன பார்த்தீங்கன்னா, பெரும் காவல்துறை அதிகாரிங்க வீட்டில் காவலர்கள் மொராசில் வேலைக்கு வச்சுக்கிறது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு டிஜிபி ரேங்க்கில் இருக்கட்டும், ஒரு கமிஷனர் ரேங்க்கில் இருக்கட்டும், ஏடிஜிபி இருக்கட்டும், சில எப்படி சொல்கிறது உயர் அதிகாரிங்க ஐபிஎஸ் வீட்டில் இருக்கட்டும், சில ஜட்ஜஸ் வீட்டில் இருக்கட்டும், எல்லார் வீட்லேயும் எங்களை அசிங்கமாக எல்லா வேலையும் வாங்குறாங்க சார். அயன் பண்ணுறது, ஐயாக்கு மெடல் குத்தி விடுறது, அவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, அப்புறம் மார்க்கெட்டுக்கு அனுப்புறது. இப்போ ஒரு காவல் உயர் அதிகாரி வீட்டில் ஒரு சமையல்காரனை வச்சுக்கணும், அவருடைய பசங்களை வீட்டில் ஸ்கூல்லேருந்து எட்டுன்னு வர்றதுக்கு போலீஸா? மக்களுடைய வரிப்பணம் நல்லா கேட்டுக்கோங்க, மக்களுடைய வரிப்பணம் ஒரு 4 போலீஸ் உயர் அதிகாரி வீட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்க? மினிமம் 50,000. ஒரு ஏருக்கு கால்ஸ் இது பண்ணுறவங்களுக்கு 40,000 50,000 சம்பளம். 4 பேரை போட்டால் 1,60,000 2 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் வருது. அந்த 2 லட்சம் சம்பளம் மக்கள் வரிப்பணத்தில் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஆள் இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க, ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷன்லேயும் 100 பேருக்கு மேலே இருக்கணும். அது லா அண்ட் ஆர்டரு க்ரைம்லேயும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, ஒரு ஸ்டேஷன்லேயும் 50 பேர் கூட இல்லை. அப்படி இருக்கிறப்போ உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு காவலர்கள் வேலைக்கு போனோமான்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். என்னென்னா சார், ட்ரைனிங்லாம் முடிஞ்சு சிங்கம் சூர்யா போல் மீசையெல்லாம் முறுகின்னு வந்தேன் சார். இங்கே பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி ஆயிடுச்சு சார். நாங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு வெங்காயம் தக்காளிலாம் ஐயா சொன்னாருன்ட்டு கேட்டு வாங்குகிறோம். காசே கூட கொடுத்து வாங்கினானாலும் இதை வந்துட்டானுங்க மாமா பயிலுங்க அப்படின்னு எங்கள் காதுபடவே பேசுகிறாங்க சார். ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு போய் ஒரு போலீஸ் தான் காய்கறி வாங்க போனோமா? ஸ்கூலுக்கு ஒரு போலீஸுடைய அதிகாரி பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு, அது நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு போலீஸ் போதாதா? அதாவது கவர்மெண்ட் வெஹிக்கிள் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்டேஷனில் வண்டி இல்லைங்க அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு. நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் போய் பாருங்கள், முறையாக ஒரு டெம்போ ட்ராவல் கூட பாஷா வண்டி கூட இல்லை. அப்போது ஒரு அதிகாரி வீட்டுக்கு, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு அதிகாரி வீட்டுக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு அலர்ட் ஆகிற வண்டி, புது வண்டி எடுத்துன்னு போய் அதிகாரி வீட்டில் வச்சுருக்காரு. இதே எனக்கு ஒரு காவலர் சொல்கிறாங்க, சார் ஸ்டேஷனில் பாருங்கள் சார், ஸ்டேஷனுக்கு அலர்ட் ஆன வண்டியை 5,000 அடி சுற்றிடுறாங்க. நான் கேட்குறேன், ஒரு ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு ஒரு கன்னை கொடுக்குறாங்க, அவங்க ட்ரைனிங்லாம் போயிட்டு அந்த கன்னை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கன்னும் கொடுத்துட்டு கூட 4 போலீஸும் கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கன்னு? உண்மையிலே ஒரு கஞ்சா வியாபாரத்தை தடுத்து நிறுத்துறது,
ஒரு நம்பரை தடுத்து நிறுத்துறது, கள்ளச்சந்தையில் மது விற்பனை தடுத்து நிறுத்துறது, சமூகத்தில் போதைப் பழக்கங்களை தடுத்து நிற்கிறது, ஊரில் இருக்கிற எல்லா ரவுடி பசங்களையும் எதிர்த்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் தப்புன்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிற எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தனி மனிதனாக போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு காவல்துறை கிடையாது, ஒரு கன்று கிடையாது, தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம வச்சுன்னு இல்லை. அப்போ நாங்கள்லாம் இந்த சொசைட்டியில் தைரியமாக இருக்கோம். ஒரு போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு வந்த ஒரு ஐபிஎஸ் ஒரு கன்னை யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டுக்கு எதுக்கு 3-4 போலீஸ்காரங்க என்பதுக்கு தான் இந்த பதிவே. என்ன பாருங்க, தொடர்ந்து ஒரு காவல் நிலையத்திலையும் பல காவலர்கள், இப்போ ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் வந்து ஒரு காவல் யூனிஃபார்மை போட்டுட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஃப்ளாஸ்கை கொத்து காஃபி வாங்குறதுக்கு ஒரு போலீஸ் அனுப்புறீங்க? அந்த யூனிஃபார்மில் அவர் போய் நிற்கிறாரு, 10 பேரோட போய் நிற்கிறாரு. அந்த காஃபி வந்து வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க, காசு இல்லாமல் வாங்குறாங்க, அது ரெண்டாவது பிரச்சனை. காஃபி வாங்குறதுக்கா அரசாங்க பணத்தில் இன்ஸ்பெக்டர் காஃபி குடிக்கிறதுக்கா சம்பளம் கொடுக்குறாங்க? உயர் அதிகாரிகளுடைய ஹோட்டலில் அப்படி தான். ஹோட்டலில் சாப்பாடு காவல்துறை அதிகாரிங்க வாங்குறாங்க. எங்கள் அக்யூஸ்டுக்கு சாப்பாடு வாங்குறது ஓகே. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு முறைவாசல் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு என்ன? இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டா என்ன, ஏசி சாப்பிட்டா என்ன, டிசி சாப்பிட்டா என்ன? நாங்கள் சாப்பிட்டோமா கேட்குறாங்களா சார்? காவலர்னா கிரேடு 1 மாறும் சார். பட் எல்லாருடைய உணர்வுகளும் ஒன்று தானே. நாங்கள் பப்ளிக் தானே சர்வீஸ் சொன்னோம். எங்களை போயிட்டு எல்லா வேலைக்கும் அனுப்புகிறாங்க. ஒரு போலீஸ்கார் சொல்கிறாரு, ஐயாவுக்கு அயனே நாங்கள் தான் சார் பண்ணுவோம், அவர் வெறப்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கத்துவார். அயன் பண்ணுறாங்களாம். என்ன இது? இந்த உலகத்தில் வந்து ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு பாதுகாப்பாக இல்லை, சட்டம் ஒழுங்கு காரி துப்புறாங்க. மக்கள் இன்னைக்கு காரி துப்புறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறல. சரி, இருந்தாலும் 50 வருஷம் பண்ண தப்ப நம்ம வந்து 50 நாளில் சரிப்படுத்த முடியாது, டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த டிவிக்கே ஆட்சிலையாவது இப்படிப்பட்ட அடிமை காவலர்களை வந்து மீட்டெடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏங்க, போலீஸ்காரங்க வீட்டுக்கு எதுக்குங்க வேலை? அவர் போலீஸு, அவர்கிட்ட கன் இருக்கு, மிஞ்சி போனால் ஒரு போலீஸ் கொடுக்கலாம். ஒரு கமிஷனருக்கு பின்னாடி போகிறதுக்கு அத்தனை வெஹிக்கிள்ஸ், யார் பெட்ரோல் போடுறது? ஸ்டேஷனில் ரவுண்ட்ஸு போகிறதுக்கு பெட்ரோல் டீசல் வந்து குறிப்பிட்ட 30-40 லிட்டரு தான் இருக்குது. அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு பெட்ரோல் பங்கில் போய் நின்று கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சலுகை அதுதான். அதை வச்சு ரவுண்ட்ஸ் எங்கே போகிறாங்க? நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் சொசைட்டியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே காவல்துறையின் பற்றாக்குறை தான். இன்றைக்கி ஒரு சிறுமி ரோட்டில் விளையாடுது, அதை தூக்கிட்டு போய் ஒருத்தன் தைரியமாக பண்ணுறான். ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான். மற்ற ஒரு ரவுண்ட்ஸில் முறையாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு வீட்டை கொள்ளடிக்கிறான், ஒரு ரவுடி பையன் அல்ட்ராசிட்டி ரோட்டில் நின்று பண்ணுறான். அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, முழுக்க காவல்துறையில் பற்றாக்குறை. கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் அதிமுக ஆட்சியில் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண சொன்னாங்க. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் காவல்துறையை வந்து ஒரு அடிமை போல் வீட்டு மொராசல் வேலைக்கு செய்கிறது, முன்கூட்டியே ஒரு எம்எல்ஏ வரான்னா கூட அந்த இடத்துல போய் 10 பேர் நிற்கிறது. அதான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ வராருங்க, என்னை பற்றி வராமல் போகிறான் தான் ஒருமையில தான் பேசுவேன். ஏன்னா எம்எல்ஏ வந்தால் போகிறாரு, அவர் என்ன சட்டமன்றத்தில் தானே இருக்க, என்ன பாதுகாப்பு? ஒருத்தர் போதா 15 பேர் இல்லைன்னா எம்எல்ஏ கத்துறானுங்களாம். நான் வந்து நிற்கிறேன், ஏரியா இன்ஸ்பெக்டர் எங்கே, ஏசி எங்கன்னு கத்துறாங்களாம். அந்த மாதிரி எம்எல்ஏ தான் நான் திட்டுறேன். புரியுதுங்களா? ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு இடத்துக்கு வரானாமனோ அங்கே பந்தோபஸ்துக்கு ஒரு ஏங்க, மக்கள் தானங்க உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் ஒரு இடம் வரீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அப்போது தனியாக போனால் மக்கள் அடிப்பாங்க தெரியுது, நீங்கள் வேலை செய்யலைன்னா மக்கள் அடிப்பாங்க. அதனால் ஒரு 10 போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி உங்களை சேவ் பண்ணி எடுத்துன்னு போய் வீட்டில் விடணுன்றதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ பிரச்சனை வருது என்பது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இப்போது அவர் சொன்னது, ஒரு சண்டே ஆனால் போதும் சார், ஒரு மீன் கடையில் போய் நிற்கிறோம், அவனுக்கு நல்ல மூடு இருந்தால் உயர் அதிகாரிக்கு கொடுத்துட்றான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்டுப்போன மீனை கொடுத்துட்டா எங்களை பேசுகிறாங்க பாருங்கள் சார், அவ்வளோ அவமானமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு கெஸ்ட்டுங்கெல்லாம் வராங்களே, அவங்களுக்கும் யூரோப்போலேயே மரியாதை கொடுக்கணுமா? அப்போது இது எந்த ஊரில் அடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க சார். உங்களால் கேட்க முடியும். சசிகுமார் சார், நீங்கள் வந்து எல்லாமே பேசுகிறீங்க, எங்களுடைய அடிமையிலேருந்து நீங்கள் மீட் எடுக்கணும் சார். நாங்களாம் ஸ்டேஷனில் போய் வேலை செய்யணும், நாங்கள் எதுக்கு சார் உயர் அதிகாரி வீட்டுக்கு மொராசல் வேலை செய்யணும்? அவர் பொண்டாட்டி போட்டேன் சார் மார்க்கெட்டுக்கு, இல்லை ஒரு ஆளை போட்டு வேலைக்கு சமையல் வேலைக்கு வச்சு அவங்கள அனுப்புனேன் சார், எதுக்கு எங்களை போடுறாங்க அப்படின்ற கேள்வி வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை டவுட்டனில் நிறைய பார்க்கலாம். அது ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஹவருக்கு முன்னாடி போலீஸ் ஜீப்ஸ் வந்து நிற்குது.
அங்கே ஒரு டிராஃபிக் ஆகுதுன்னா அதை கண்டுக்க மாட்டுறாங்க. எல்லா ஸ்கூல்லேருந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே ஸ்கூல் வாசலில் ஒரு ஒரு உயர் அதிகாரியுடைய புள்ள வராங்க, எதையும் கண்ணில் பார்க்காம போலீஸ் போய் அந்த உயர் அதிகாரியுடைய பண்ணுறாங்க. சாதாரண ஜீப்ஸ் இல்லை, நீங்கள் பொலிரோ ஜீப்பில் போயிட்டு அந்த உயர் அதிகாரிகளுடைய குழந்தைங்கள இட்டுன்னு வராங்க. இப்போ கவர்மெண்ட் வெஹிக்கிள் வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு எதுக்கு யூஸ் ஆகணுன்ற கேள்வி தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இன்ஸ்பெக்டருக்கு? 1,00,000 ரூபாய் சம்பளம். 1,00,000 ரூபாய் சம்பளத்தில் உங்களால் ஒரு வண்டி ரெடி பண்ண முடியல. ஒரு சாமானிய ஏழை அவன் பையனை குழந்தைங்கள கொண்டு வரதுக்கு ஒரு ஆட்டோ மேனை வைக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களாம் கார்லாம் வச்சுக்கிறீங்க, ஓன் கார் 3-4 கார் இருக்குது. ஆனாலும் கவர்மெண்ட் வெஹிக்கிளை காவல்துறை பயன்படுத்தக்கூடாது. ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் ப்ரைவேட் வண்டிக்கு போலீஸ்ன்னு போடக்கூடாது சொல்லிடுச்சு. அதே மீறி எல்லாத்தையும் வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவெல்லாம் காற்றுல பறக்க விட்டாங்க. காதில் வாங்கிட்டு காற்றுல பறக்க விடுறது. காவல்துறை உயர் அதிகாரிகளே இப்படி இருக்கிறாங்கன்னா பொதுமக்கள் உங்களை பார்த்து காரி துப்புவாங்களா மாட்டாங்களான்ற கேள்வி தான் நம்மகிட்ட இருக்கு. நான் நிறைய பார்க்குறேன். ஸ்கூல் டைமில் போலீஸ் வாகனம், கவர்மெண்ட் வாகனத்தை தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய குழந்தைங்களை இட்டு வர்றதுக்கு இருக்குது. மார்க்கெட்டுங்களில் பார்க்குறேன், போலீஸ்காரர்களுடைய மனைவி, உயர் அதிகாரிகளுடைய மனைவி கவர்மெண்ட் வெஹிக்கிளை எடுத்துன்னு வந்து காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க. பல கிளப்புங்களுக்கு நான் இன்னொன்று கண்டிப்பாக சொல்லிட்டேன். தாஜ் ஹோட்டலு, மேரிஸ் ஹோட்டலு, சோலா ஹோட்டலு போன்ற நட்சத்திர ஹோட்டலுக்கும் காவல்துறையுடைய வாகனங்கள் எதுக்கு உள்ளே போகுது? உங்களுக்கு பப்பில் போகிறதுக்கும் ஸ்டார் ஹோட்டலில் போய் கறிமீன் துண்டுறதுக்கும் நீங்கள் வந்து உள்ளே ஒரு என்கொயரி பண்ணால் நீங்கள் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் போய் தண்ணி அடிக்கிறதுலாம் கூட கவர்மெண்ட் வண்டி எடுத்துன்னு போகிறீங்க. நான் கையங்கலமாக பிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா கூட பிடிச்சி தரேன். ஏன்னா நல்லா ஆனஸ்ட்டாக போடுங்க, 2 போலீஸை பிடிச்சி தரேன். கவர்மெண்ட் வெஹிக்கிள், போலீஸ் கவர்மெண்ட் பெரிய பெரிய வெஹிக்கிள், டிசி சார் உடைய வெஹிக்கிள் மாதிரி இருக்குது, ஒயிட் கலர் பெருசாக ஜைலோ வண்டி இருக்குது, இன்னொன்று பொலிரோ வண்டிங்க. பப்புக்குள்ளே போகிறாங்க. ஸ்டார் ஹோட்டல், ஹாரி ஹோட்டல், மேரிஸில் போய் பாருங்கள், சோலா பாருங்கள், மவுண்ட் ரோட்டில். கவர்மெண்ட் வெஹிக்கிளை வந்து உள்ளே போகிறீங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் உள்ளே போவீங்க? ஹோட்டலுக்கும் என்கொயரி எதுனா போனீங்களா? நீங்கள் கேமரா எடுத்து பாருங்கள். நான் சொன்னது பொய்யா இருந்தால் நீங்கள் கேமரா அங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்க கேமரா எடுத்து பாருங்கள். அப்போது மக்கள் ரோந்து பணிக்கு வண்டி கிடையாது, தகர டப்பா வண்டி. ஒன்றே வேணாம், சென்னை கமிஷனர் லிமிட்டில் இருக்கிற வெப்பேரில் போய் பாருங்கள் காவலர்களுக்கு எப்படி வண்டி இருக்குன்னு. ஒரு அக்யூஸ்ட் ஒரு 10 பேரை பிடிக்கணுன்னா அந்த டெம்போ ட்ராவல் பாட்சா வண்டி சொல்லுவாங்கள்ல, அந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். காரி துப்பிங்க. அது வண்டியே சரி கிடையாது, வண்டியே சரி கிடையாது. அப்போது அதுக்கான பெட்ரோல்லாம் யார் கொடுக்குறா? உங்களுடைய வீட்டு வேலைக்கும், எப்படி சொல்கிறது, ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகிற பிள்ளைங்களுக்கு, மார்க்கெட்டு போகிற உங்களுக்கு, மார்க்கெட் போகிற காவல்துறை அதிகாரிகளுடைய மனைவி போகிறதுக்கு, நீங்கள் பப்புக்கு போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து காவல்துறை வாகனம் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்போ ரோந்து பணிக்கு இங்கே பெட்ரோல் கிடையாது, ரோந்து பணிக்கு வாகனம் கிடையாது. குறிப்பாக இது தெள்ள தெளிவாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு ஸ்டேஷனுக்கு அலர்ட் ஆகிற வண்டி உயர் அதிகாரிகள் வீட்டில் ஏன் இருக்கணும்? இந்த ஒரு கேள்விக்கு காவல்துறை உயர் அதிகாரி டிஜிபி பதில் சொல்லணும், சென்னை கமிஷனர் பதில் சொல்லணும், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி பதில் சொல்லணும். ஏன்னா வண்டியே கிடையாது. இங்கே வண்டி இருந்தால் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்ம சொல்கிறது, ஒன்று வெஹிக்கிளும் உங்கள் வீட்டில் போயிடுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, மினிஸ்டருக்கு ஒரே ஒரு வண்டி தான். ஆனால் சென்னை கமிஷனருக்கு ஏன் அவ்வளோ வண்டி? சென்னை கமிஷனர் வீட்டுக்கு ஏன் அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க வீட்டில்? அப்போ அந்த காவலர்கள் வந்து ட்ரைனிங்லாம் போய் முடிச்சுட்டு மொராசில் வேலைக்கு செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோன்றாங்க. இது முழுக்க முழுக்க காவலர்களுடைய வலியை என்னை பேச சொன்னாங்க. சார் நீங்கள் பேசுங்க சார், ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் கேளுங்க. நான் வந்து அடிமையாகிறேன் சார், அழுக வருது. ஷூ லேஸ் பாலிஷ் போடுறாங்களாம். ஐயா வந்து ஷூ லேஸு அவங்க வீட்டில் யாரும் ஷூவுக்கு பாலிஷ் போட மாட்டாங்களா? ஷூவுக்கு பாலிஷ் போட சொல்கிறாங்க சார் எங்களை. அதிகாரிக்கு ரெடியாகி ஆஃபீஸ் வர்றதுக்கு எல்லா வேலையும், அதாவது அவர் துணி ஃப்ரெஷ்ஷாக துவச்சிடணும், அயன் பண்ணிடணும், ஷூவுக்கு பாலிஷ் போட்டுடணும், எல்லாமே காவல்துறை உள்ள இன்னொரு காவலர் செய்கிறப்போ அவருடைய மன அழுத்தத்தை பாருங்கள். தமிழ்நாட்டில் இது போல் மன உளைச்சலில் ஒரு 10 வருஷம் நம்ம எடுத்துக்கணும் வச்சுங்களேன், காரணமே இல்லாமல் பல காவல்துறை ஒரு சின்ன சின்ன காவலர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க, மனசுக்கு கஷ்டமாயி. ஸோ ஒர்க் ப்ரெஷர்ன்னுவாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு வந்து மக்களுடைய ஒர்க்குன்னு தான் பரவாயில்ல. அக்யூஸ்டுங்களை பிடிக்கிறது, இந்த மாதிரி கஞ்சா வியாபாரிகளை தடுக்கிறது பரவாயில்ல. ஆனால் சில
படிச்சுட்டு வர இளைஞர்கள் காவல்துறையில் பணி செய்யணுன்றப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து காவலர்கள் வீட்டுக்கு அனுப்புறது, பனிஷ்மெண்ட் என்ற பேரில் அனுப்புறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணுறது. இப்போ ஏசி வீட்டில் போய்ட்டு என்னன்ட்டு பாரு, அவர் வீட்டில் ஏசி ரிப்பேரா, ஏசி வீட்டில் ஏசி ரிப்பேர் ஆனால் ஸ்டேஷனில் இருக்கிற காவல்துறை போய் ஒரு எலக்ட்ரிஷியனை இட்டுன்னு வந்து அந்த ஏசியை சரிப்படுத்தி கொடுக்கணும். இதுவாக அவருடைய வேலை? இதுக்காக மக்கள் வரி பணத்தை வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டில் ஏதோ ஒன்று வீடு காலி பண்ணணும், அதுக்கு போலீஸ் தான். அவர் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாருன்னா அதுக்கும் போலீஸ் தான். இல்லை அவர் எங்கன்னா வெளியூர் போகிறாருன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதும் போலீஸு. சில காவல்துறையில் இருக்க ஒரு டிரைவரை போட்டுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செய்து கடந்த ஆட்சியில் நடந்த மாதிரி இந்த டிவிகே ஆட்சியிலையும் காவல்துறையில் வேலை செய்கிற உயர் அதிகாரிகள் வீட்டில் கொத்தடிமைகளாக முறைவாசல் செய்யக்கூடிய காவலர்களுக்கு விடுதலை வேணும் என்று தான் சமூக அக்கறையுடன் இந்த பதிவை போடுறோம். மற்றபடி நம்மளுக்கு இந்த விஷயம் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சாமானிய மனுஷன் ஒரு சமூக சேவை செய்கிறாங்க, மக்கள் பணி செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை கேட்குறோம், அவங்களுக்கு ஒரு கன்று கொடுக்கணும் எல்லாம் கிடையல. ஆனால் முழுசாக ட்ரைனிங் போய் நல்லா வந்து கன்ஷூட்லாம் தயார் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வர உங்களுக்கு இத்தனை அதிகாரிகள், ஏதோ சரிங்க உயர் அதிகாரிப்பா ஒன்று போதும், இல்லை அதிகபட்சம் 2 போதும். பெரிய பெரிய ஆஃபீஸர் வீட்டில் 4 பேர் 5 பேர் அவங்க வீட்டுக்கு பாதுகாப்புன்ற பேரில் இருக்குன்னா என்ன ஆகிடப்போகுது? வீட்டுக்கு பாதுகாப்பு ஒரே ஒரு காவலர் போதுமா? இப்போ நீதிபதிகள் வீட்டிலே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. நீதிபதிகள் வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த குவார்ட்டர்ஸ் சுற்றி கண்காணிப்பு இருக்குது, கேமரா இருக்குது. அதேமாதிரி காவல்துறைக்கு வந்து எஸ்ஐ குவார்ட்டர்ஸ் இருக்குது, இன்ஸ்பெக்டருக்கு தனி குவார்ட்டர்ஸ் இருக்குது, உங்கள் குவார்ட்டர்ஸுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதையும் மீறி உங்களுக்கு வந்து வீட்டு வேலைக்கு செய்யணும் ஆள்ன்றப்போ தமிழ்நாட்டில் காவலர்களை மதிக்கணும். காவலரில் வந்து உயர் அதிகாரி இருக்கலாம், ஒரு கடைக்கோடியாக இருக்கலாம், ஏஆர் கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய காக்கி சட்டைக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அந்த காக்கி சட்டை இன்னொருத்தன் காலுக்கு பாலிஷ் போடக்கூடாது, அவர் காலுக்கு போட்டுக்கலாம். காக்கி சட்டை இன்னொருத்தர் துணியை துவைக்கக்கூடாது. காக்கி சட்டை மொராசில் வேலைக்கு மார்க்கெட்டுக்கு பேக் எடுத்துன்னு போய் நிற்கக்கூடாது. அதாவது இதை ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறப்ப சொல்கிறாரு, நான் வந்து ஹோட்டலில் போயிட்டு ஒரு காஃபி வாங்க நிற்கிறேன், பின்னாடி இருந்து பார் மாமா வந்து ஓசியில் காஃபி வாங்க வந்துக்கிறாரு அப்படின்றாரு. நான் பார்த்து சிரிச்சுட்டு அப்படி வரேன் சார். நம்ம துட்டு குத்து வாங்கினா கூட அந்த நம்மளுக்கு நிற்க வேண்டிய வேலை இல்லை சார். நம்ம போகிறோம், காஃபி வாங்குகிறோம், குடிக்கிறோம். ஃப்ளாஸ்கில் வாங்கினோம்னா ஸ்டேஷனுக்கு மாமூலி போகுது பற்றியானோ. ஆனால் நாங்கள் துட்டு குத்து வாங்கினாலும் அந்த பேர் அது. ஒரு 4-5 சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் வர்றா போலீஸ் மாமூல் போது பற்றியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் மனசெல்லாம் எப்படி இருக்கும் சார்? சார் ஆளுக்கு வேணும்னு நாங்களாம் சாப்பாடு கட்டின்னு வந்துடும். ஒரு அக்யூஸ்டுக்கு வாங்கினா 1 2 3 வாங்குகிறோம். சாப்பாடு டைமில் அதிகாரி ஒன்று கேட்பாங்களாம், சார் எந்த ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி இல்லை வெஜிடேரியன் சாப்பிட்றீங்களா, இல்லை எந்த ஹோட்டலில் வாங்கினு வரணும்னு சொன்னால் அவர் சொல்கிற ஹோட்டலில் போய் நம்ம ஏரியா லிமிட்டில் இருக்கிறதுல போய் நிற்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை சார். ஃபோன் பண்ணால் அந்த ஹோட்டலுக்காரர் எடுத்துன்னு வர போகிறான். இப்போல்லாம் ஜொமேட்டோ ஆகிடுச்சு, எவ்வளோ ஆயிடுச்சு. நீ காவல்துறையில் பற்றாக்குறை இருக்கிறப்போ காவலர்களை சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறது, மார்க்கெட்டுக்கு போக சொல்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதுக்காக இந்த பதிவை சமூக அக்கறையுடன் போகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.